மனுஷனை தான் காட்டுறாங்க. அவனை சுற்றி கருப்பு புகையால் சூழ்ந்துருக்கு. அதை பார்த்தோன்னே ஒரு பொண்ணு நில்லுங்க வராதிங்க அப்படின்னு சொல்கிறா. அப்படி அவள் சொன்ன உடனேவே மேலேருந்து திடீர்னு ஒரு பூச்சட்டி வந்து விழுகுது. அது மட்டும் இல்லாமல் அவன் மேலே தண்ணியுமே கொட்டிடுது. இவனும் போய் அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட உனக்கு எப்படி தெரியும் மேலேருந்து பூச்செடி விழ போகுது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு விளையாட்டா நான் ஒரு மேஜிக்கல் கேர்ள் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறா. இவனும் அதை விளையாட்டாக தான் எடுத்துக்கிறான். திடீர்னு அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் உங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லை என்ன உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க உங்கள் பையன் உடம்பு சரி பண்ணுற அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டவுடனே இவங்க 2 பேருக்குமே ஷாக் ஆயிடுது. அதை பார்த்துட்டு மேனேஜரும் சொல்கிறான் பேசாமல் இந்த பொண்ணை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு நம்ம சொல்லாமே இவளுக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ வீட்டுக்கும் போயிடுறாங்க. கதவு திறந்து பார்க்குறாங்க. திறக்க முடியல. என்னடா இதுன்னு யோசிக்கும் போது திடீர்னு அந்த பொண்ணு உடம்புலேருந்து கோல்டன் கலர் லைட் வெளியில் வருது. உடனே அந்த கதவு திறந்துருது. அவங்க 2 பேருக்கும் உடனே சந்தோஷமும் ஆயிடுது. லிஃப்ட் ஏதோ ரிப்பேர் ஆனதுனால அவங்க எல்லாரும் படியில் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது இந்த சிஇஓவும் உழுக போகிறோம். அப்பான்னு பார்த்து அந்த பொண்ணு பிடிச்சறா. உடனே அவனுக்கு தெம்பு வந்த மாதிரி ஆயிடுது. அதனால அந்த பொண்ணை தூக்கிட்டு ஈஸியாக ஏறி போகிறான். அவனுக்கும் ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு எந்த வழியுமே இல்லை. ஈஸியாக ஏறுறான். சரி இந்த பொண்ணு வந்ததும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிறாங்க. அப்படியே அந்த பொண்ணு அந்த ரூமில் விட்டுட்டு இவங்களும் சாப்பாடு எடுக்கிறதுக்காக போயிடறாங்க. இந்த பொண்ணு மெதுவாக போய் அந்த பையன் கையை தொடுறா. அப்படி தொட்ட உடனே அங்கே அந்த மேனேஜர் வந்துடுறாரு. வந்து இந்த மாதிரி அந்த பையனெல்லாம் தொடக்கூடாது தொட்டால் ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு இப்போவே நான் ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு அந்த பையன் கையை பிடிக்கிறான். உடனே அவன் உடம்புலேருந்து கோல்டன் லைட் வெளியில் வருது. அந்த பையனும் கண்ணு முழிச்சிட்றா. அதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கும் சந்தோஷமாயிருது. எப்படிடா கண்ணு முழிச்ச எங்கடா போயிருந்தேன் இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லி கேட்கையில அந்த பையனும் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் எந்த இடம்னே தெரியாமல் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ இவங்க தான் வந்து என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சின்ன பையனும் தனக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியோ வேணும்னு ரொம்ப கேட்டுக்கிட்டதுனால இந்த சின்ன பொண்ணையே இப்போ தத்துவம் எடுத்துக்கிறாங்க. அதோட இந்த கதை முடியுது.